நேற்றுக்கு இட்லி மாவு பேட்டரோட ரேஷியோ கேட்டிருந்தீங்க. அதை நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத நினச்சிட்டு. அதுக்கு சைட் டிஷ் என்ன தெரியுங்களா, திடீர்னு இட்லி பொடி கேட்குறான். அதனால் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்த பருப்பு, காஷ்மீரி வரமிளகா, அப்புறம் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு, ஏன்னா கடையில் வாங்குறது ரொம்பவே காரமாக இருக்குது. அரிசி வந்து எங்கள் மாமியார் வந்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் ஆட் பண்ணுவீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இன்ஸ்டன்ட் அவசர இட்லி பொடி. இன்னும் எள்ளு பூண்டு இன்னும் நிறைய போடணும், இருக்கிறத வச்சு நான் செஞ்சேன் அவசரத்தில். பூண்டுக்கு பதிலாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு. கட்டி பெருங்காயமும் இன்னும் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம். கடையில் அந்த ஆச்சி இட்லி பொடிலாம் நல்லா செக்க செவேர்னு இருக்கும், காரமாகவும் இருக்கும். ரெகுலராக நம்மளால் சாப்பிட முடியாது. குழந்தைங்க வந்து இது ரெகுலராக கேட்குறாங்க, என்ன சட்னி வச்சாலும் இது வந்து சைடிஷாக கேட்குறாங்க. அதனாலே நான் இவங்களுக்கு வந்து காரம் ரொம்பவே கம்மியாக போட்டிருக்கேன். கடைசியாக வெள்ளை இல்லை ஆட் பண்ணியிருக்கேன். என்னடா இவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு இட்லி பொடி இருக்குன்னு பார்க்காதீங்க, இது வந்து மேஜிக் இட்லி பொடி. எண்ணெய் ஊற்றணுன்னு என்ன கலரில் மாறுதுன்னு பாருங்கள். ஏன்னா நிறைய நான் கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணுவேன். நம்ம சாப்பாட்டுலலாம் போடுறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. பட் இப்படி நம்ம கிரைண்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா எப்படியோ கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். நிக்கிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முடி அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும். ஒரு முடி பார்த்தீங்கன்னா 5 முடியை சேர்த்த மாதிரி கம்பி கணக்காக இருக்கும். எங்களுக்கு தான் ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ அவன் வந்து சின்ன பிள்ளைலேருந்து அவ்வளோ கருவேப்பிலைனா இஷ்டமாக சாப்பிடுவான். நான் நிறைய பொடியில் போட்டு கொடுப்பேன். இங்கே பாருங்கள், அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இது கூட இட்லி சுட சுட வச்சு சாப்பிட்டோன்னா எத்தனை இட்லி வேணால் இறங்கும். ஸ்கூலுக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரைட் இட்லி தான் கேட்டிருந்தான். என்றைக்கு நான் மாவு அரைச்சாலும் அடுத்த நாள் எங்கள் வீட்டில் வந்து இட்லி தான். அவனுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து ஃப்ரைட் இட்லி தான். பாப்பா கூட தக்காளி சட்னி அரைச்சி கொடுத்துருவேன். அவள் ட்ரையாக சாப்பிட மாட்டா. நிக்கி வந்து இது மட்டும் எனக்கு கொடுத்தாலே போதும் அப்படின்றோம். அதனால் நல்லா தாராளமாக பரபரன்னு ஒரு 2 கரண்டி அள்ளி போட்டுட்டு, மிளகாத்தூள் வந்து அவன் கொஞ்சம் காரத்தூக்கலாக சாப்பிடுவான், பாப்பா கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவா. அதனால் அவனுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நம்ம அப்படியே ஒரு குலுக்கி மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்க, மத்தியானத்துக்கு சூப்பராகவே சாஃப்டாக இருக்கும். இது உங்கள் வீட்டு சின்ன குட்டீஸ் பெரிய குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடஸ்.